தம்பி யாருன்னு சொல்லலையே. இவன் தான் என் மூணாவது பையன். இவனை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்லணும்னா, என் வீட்டில் எல்லாரும் டிகிரி படிச்சவங்க, இவன் படிக்காதவன். 10th ஃபெயில். என்னடா முறைக்கிற? போய் காஃபி எடுத்துட்டு வா. அப்படியே அந்த ஃபேனை திருப்பி வச்சுட்டு போடா. இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். ஒன்னு இந்த வீட்டுல இருந்து நான் வெளியே போனோம், இல்ல அவன் வெளியே போனோம். அவரே வெளில போக சொல்லுமா? சும்மா இரண்டா. என்ன ஆச்சு? நீ எவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ண, ஆனா அவரு எவ்வளவு ஃபீல் பண்ணி டீசென்ட்டா வெளியே போனாரு. அவர் எஜுகேட்டட், நீ அன்எஜுகேட்டட். பார்த்து பார்த்து என் அப்பா பேரு ராதாகிருஷ்ணன் உனக்கு வச்ச, நீ அதை சுருக்கி ராக்கின்னு வச்சுக்கிட்ட. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் எங்க அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன் வைங்கன்னு. கோபாலகிருஷ்ணன் வச்சிருந்தா அதை சுருக்கி கோக்கின்னு வச்சிருப்பாண்டி. ஏண்டி இவனை படிக்க வச்ச மாதிரி தானே எல்லாரும் படிக்க வச்ச. உருப்படாம போயிட்டானே. மா, அவர் சும்மா இருக்க சொல்லு. நானும் பெரிய ஆள் ஆயிருப்பேன். விட்டாரா இவரு? நான் சின்ன வயசுல தீக்குச்சி வச்சு அழகழகா பெருசா பில்டிங் கட்டினேன். அதை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாரு. இல்லனா நான் ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ ஆயிருப்பேன். அதை விடுங்க. பாத்ரூம்லயும் செவுத்துலயும் அழகழகா அழகழகா வரைஞ்சு வச்சேன். வரைஞ்சா வச்சா கிறுக்கி வச்சா ஏதோ வச்சேன். நான் நீ என் காதை புடிச்சு திருகி என் வாழ்க்கையே திசை திருப்பிட்டேன். இல்லன்னா இந்த ராக்கி ஹை லெவல்ல போயிருந்தா ஒரு ரவிவர்மன் மாதிரியோ அட்லீஸ்ட் திரைப்பார்வை மதன் மாதிரியாவது கார்ட்டூன் வரைஞ்சு பெரிய ஆளா இருப்பேன். அதை விட்டுட்டு வராத படிப்பா வா வான்னா எப்படி வரும்? ஏண்டா இப்படி வாய்க்கிலேயே பேசுறியே? உன்னால ஒரு டிகிரி வாங்க முடியுமா? டிகிரி வாங்க முடியுமா? டிகிரி வாங்க முடியுமா? டிகிரி வாங்க முடியுமா?